ரசிக்க ருசிக்க அப்படின்னாலே ஈஸி அண்ட் சிம்பிள் ரெசிபி தான். இன்னைக்கும் அந்த மாதிரியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். நம்மளோட ரசிக்க ருசிக்கல இந்த மாசம் ஃபுல்லாவே நம்ம வந்து ஆந்திரா ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம் இல்லையா? ஸோ இன்னைக்கு வந்து ஆந்திரா ஸ்டைல்ல ஒரு தக்காளி ரசம், ஒரு பீன்ஸ் கறி இதுதான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரசிக்க ருசிக்கல கலந்துக்கணும்னு நிறைய பேர் கேட்குறீங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வந்து என்ன ரெசிபி பண்ண போறீங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டா மறக்காம உங்க ஃபோன் நம்பரோட ஜெயா டிவிக்கு எழுதி அனுப்புங்க. அப்படி இல்லைன்னா கீழே வர வாட்ஸ்அப் நம்பருக்கும் நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஆந்திரா ஸ்டைலில் தக்காளி ரசம் பீன்ஸ் கறி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஆந்திரா ஸ்டைல் தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி சாறு 1 கப், புளி தண்ணி 1/2 கப், மிளகு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தனியா 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 1, மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், பூண்டு 4 நம்பர், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/2 டீஸ்பூன். பீன்ஸ் கறி செய்ய தேவையான பொருட்கள்: நறுக்கிய பீன்ஸ் 1 கப், எண்ணெய் தேவையான அளவு, கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், நறுக்கிய வெங்காயம் 1, பூண்டு 4 நம்பர், எள்ளு 1 டீஸ்பூன், துருவிய தேங்காய் 2 டேபிள் ஸ்பூன், வறுத்த வேர்க்கடலை 2 டேபிள் ஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு. ஆந்திரா ஸ்டைல் தக்காளி ரசம் பீன்ஸ் கறி பண்ணுறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பக்கம் வந்து நம்ம பீன்ஸ் கறிக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து எண்ணெய் விட்டுப்போம். தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, லைட்டாக கடுகு வெடிக்கட்டும். வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்க்க போகிறோம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எப்பயுமே சொல்கிற மாதிரி கருவேப்பிலை பிச்சு போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சமாக எள்ளு, அதுக்கப்புறம் வெங்காயம். வெங்காயம் வந்து லைட்டாக கண்ணாடி மாதிரி வதங்கினா போதும். நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, அப்புறம் எள்ளு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துருக்கோம். இதுலேயே வந்து இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சுருக்கேன், ஒரு 2 பல், அதையும் சேர்த்துடலாம். இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்தால் போதும். பீன்ஸு 1 கப் கட் பண்ணி வச்சுருக்கேன். பீன்ஸு கொஞ்சமாக வந்து மஞ்சள் பொடி, அப்புறமா இதுக்கு தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி விடணும்னு அவசியம் இல்லை, உப்பு போட்டிருக்கோம். ஸோ சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டிங்கனாலே பீன்ஸ் நல்லா வெந்துடும். இதை அப்படியே மூடி வச்சிருவோம். இது இந்த பக்கம் வெந்துன்னு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ரசம். ரொம்ப சிம்பிள் தான், எல்லாரும் வீட்டில் பண்ணுற மாதிரியான ரசம் தான். இது வந்து ஆந்திரா ஸ்டைலில் ஒரு தக்காளி ரசம் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை நல்லா அரைச்சி விழுதாக எடுத்துக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன், இப்போ அதை சேர்த்துக்கிறேன். இதுக்கு மஞ்சள் பொடி, தேவையான உப்பு,
ரசம் வந்து நமக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி மட்டும் விட்டுக்கலாம். இப்போ இது இந்த பக்கம் ஒரு கொதி வரணும். கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி. இப்போ இதெல்லாம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம 1 டீஸ்பூன் தனியா, அப்புறம் 1 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், பூண்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு தோலோடவே சேர்த்துக்கலாம். இதை நல்லா கோர்ஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இந்த பக்கம் வந்து புளி தண்ணி தக்காளி சேர்த்துருந்தோமோ அதோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி வந்து தனியா, மிளகு, சீரகம், பூண்டு வந்து கோர்ஸாக அரைச்சிருக்கோம். அதை சேர்த்துடலாம். அதை சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி வந்தால் போதும். இந்த சமயத்தில் நீங்கள் வந்து தேவையான அளவு தண்ணி, அந்த ரசம் எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி மட்டும் பார்த்து விட்டுக்கணும். அவ்வளோதான். ரசம் நல்லா நுரைச்சி வரட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் பீன்ஸ் பார்த்துடலாம். அது ஆல்மோஸ்ட் நல்லா வெந்து ரெடி ஆகிருக்கும். பாருங்கள், பீன்ஸ் நல்லா வெந்துடுது. இதில் என்ன பண்ண போகிறோன்னா, காரத்துக்கு வரமிளகா பொடி தான் போட போகிறோம். கொஞ்சம் வரமிளகா பொடி, அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயப்பொடி, பார்க்குறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும். ஆனால் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, வறுத்த வேர்க்கடலையை நல்லா கோர்ஸாக பொடி பண்ணி போட போகிறோம். கோர்ஸாக பொடி பண்ணி ரெடியாக இருக்குது. பாருங்கள், வறுத்த வேர்க்கடலை கோர்ஸாக பொடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய பீன்ஸ் கறி ரெடி. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசத்துக்குன்னு இல்லை, நீங்கள் சாம்பார் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இப்போ பீன்ஸ் கறி ரெடி. அதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ரசமும் வந்து ஆல்மோஸ்ட் நமக்கு ரெடி தான். ரொம்ப கொதிக்கக்கூடாது. நீங்கள் மிளகு சீரகம்லாம் போட்டு ரொம்ப கொதிக்க வச்சிங்கன்னா அதோட கசப்பு தன்மை வரா மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி லைட்டாக அந்த நுரைச்சி வரும்போது இருந்தாலே போதும். இப்போ இதுக்கு தாளிக்க போகிறோம். நாம் பீன்ஸ் கறிக்கு வேர்க்கடலை சேர்த்தோம் இல்லையா, வறுத்த வேர்க்கடலை, அது கூட தேங்காயும் சேர்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து வெறும் தேங்காய் மட்டும் போட்டு கறி பண்ணியிருப்போம், இல்லை வெங்காயம் மட்டும் போட்டு பண்ணியிருப்போம். இந்த வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து போட்டு பண்ணும்போது அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளுடைய பீன்ஸ் கறி ரெடி. இப்போ ரசத்துக்கு நம்ம தாளிச்சிடலாம். எண்ணெய் விட்டுப்போம். நல்ல உடம்பு சரியில்லாமல் இருந்தது இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த மிளகு சீரகம் பூண்டு ரசம், பூண்டு போட்ட இந்த ரசத்தை சாப்பிட்டு குடிச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வாய்க்கும் இதமாக இருக்கும், கோல்டுக்கு ரொம்பவே நல்லது. இப்போ எண்ணெய் காஞ்சிருக்கு. கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, அப்புறம் பெருங்காயப்பொடி கொஞ்சம், இது கூடவே வந்து கருவேப்பிலை. இது அப்படியே ரசத்தில் சேர்த்துலாம். மேலாக கொத்தமல்லி போட்டால் அவ்வளோதான், நம்மளுடைய தக்காளி ரசம் வந்து ரெடி. இதை வந்து இப்போ சர்வ் பண்ணிட வேண்டியதுதான். ஆந்திரா ஸ்டைல் தக்காளி ரசம் செய்முறை. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேனில் தக்காளி அரைச்ச விழுதை சேர்த்துக்கணும். அப்புறம் தேவையான புளி தண்ணியும் சேர்த்துட்டு, கொஞ்சம் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு, கொஞ்சம் மஞ்சப்பொடி, உப்பு, தேவையான அளவு தண்ணியும் போட்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கொதி விடுங்க. அது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது மிளகு, சீரகம், பூண்டு, கொஞ்சம் தனியா இதை கோர்ஸாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த புளி தண்ணியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு லைட்டாக நுரைச்சி வரும்போது ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இந்த பக்கம் பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலையை தாளித்து அதில் போட்டுட்டு மேலாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டோன்னா நம்மளுடைய ஆந்திரா ஸ்டைல் தக்காளி ரசம் ரெடி. பீன்ஸ் கறி செய்முறை.
ஃபர்ஸ்ட் வந்து பேன்ல எண்ணெய் விட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமா எள்ளு, அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பூண்டையும் சேர்த்துட்டு பூண்டோட பச்சை வாசனை போக வதங்கினதுக்கு அப்புறம் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தேவையான மஞ்சள் பொடி, உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருங்க. பீன்ஸ் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு வரமிளகா பொடி போட்டுட்டு வேர்க்கடலையை வறுத்து பொடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் அதில் சேர்த்துட்டு தேங்காயும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இறக்கிட்டீங்கன்னா நம்மளுடைய பீன்ஸ் கறி ரெடி. ஆந்திரா ஸ்டைலில் வந்து தக்காளி ரசம், பீன்ஸ் கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த தக்காளி ரசம் நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு ஓட ஓட பசங்க சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பீன்ஸ் கறியுமே வந்து நீங்கள் நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சும் சாப்பிட்லாம். நான் சொன்ன மாதிரி சாம்பார், ரசம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள்.